குமுதம் செய்திகள் எதிரொலியாக முன்கூட்டியே கசிந்த பிஎட் வினாத்தாளை திரும்ப பெற்றது உயர்கல்வித்துறை. இன்று தேர்வு தொடங்குவதற்கு முன் புதிய வினாத்தாள் இணையதளம் வாயிலாக தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்படும் என்றும் விளக்கம். தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்த அவருக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, முன்னாள் எம்பி நெப்போலியன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள், GPS கருவி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதாக தகவல். கச்சத்தீவு அருகே கடலில் படகு கவிழ்ந்ததில் மாயமான 2 மீனவர்களில் ஒருவர் சடலமாக மீட்பு. மற்றொரு மீனவரை தேடும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. திருவாலங்காடு தொழிற்சாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி குமார் என்பவர் உயிரிழப்பு. சென்னை கொளத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கம். கொளத்தூர், பேரவள்ளூர், சிறுவள்ளூர் ஆகிய 3 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி அறிவிப்பு. சென்னை தீவுத்திடலை சுற்றி கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு நாளை மறுநாள் கார் பந்தயம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று அவசர வழக்காக விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் விநியோகம். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தகவல். இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா. கூட்ட நெரிசலில் குற்றச்சம்பவங்களை தடுக்க 18 சிறப்பு தனிப்படை அமைப்பு, 360 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு. வேளாங்கண்ணி பேராலய விழாவை முன்னிட்டு நாகை, கீழ்வேளூர் தாலுகாவில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணிக்கு 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாகை போல் சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் இன்று கொடியேற்றம். சென்னை காவல்துறை மற்றும் மாநகராட்சி சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 4284 அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 116 அடியாக குறைந்த நிலையில் 12700 கன அடி நீர் வெளியேற்றம். பவானிசாகர் அணைக்கு நீரின் அளவு 900 கன அடியிலிருந்து 2278 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 3250 கன அடி நீர் வெளியேற்றம். நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தலைநகரான டெல்லியில் கனமழை. வெள்ளக்காடாக மாறிய சாலைகளால் மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஆக உயர்வு.
தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். குஜராத் மாநிலம் தேவபூமி துவாரகா மாவட்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. மலையாள திரையுலகில் பாலியல் புகாரில் அடுத்தடுத்து சிக்கும் பிரபலங்கள். நடிகர் ஜெயசூர்யா மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி செய்தியாளர்களை தள்ளிவிட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை. பத்திரிகையாளர்கள் தனக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சுரேஷ் கோபியும் காவல்துறையில் புகார். பிரான்சில் டெலிகிராம் சிஇஓ பாவல் ஜொராவ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. டெலிகிராம் சிஇஓ கைதால் ரஃபேல் கொள்முதல் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த UAE. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் விமான சாகசங்கள் மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. பாராலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்ற ஸ்மித் ஆண்டில். பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு 140 கோடி இந்தியர்கள் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஒவ்வொரு வீரரின் தைரியமும் உறுதியும் தேசத்தின் உத்வேகத்திற்கு ஆதாரமாக உள்ளதாக பாராட்டு.